ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு இல்லாமல் காதல் சொல்கிறதுக்கெலாம் நேரம் இருக்குது, பட் எனக்கு அதை உணரவும் தெரியல, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்க ஒரு கப்பலோட ஸ்டோரி. ஸோ இந்த க்யூட்டான ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டனையும் மறக்காமல் ஒரே ஒரு டச் பண்ணிட்டு போங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து லூசி. இவ வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டாக்டராக இருக்கா. இவ இன்னும் ஃபுல்லாக டாக்டர் ஆகலை. இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சா. வீட்டில் உட்காந்துக்கிட்டு புருஷனை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கா. இவ வந்து நம்ம கூட சேர்ந்தவளா இருப்பா போல. இவளுக்கு வந்துட்டு இந்த நீட்னஸ்ஸு, அந்த ரொம்ப சமத்தா இருக்கிறது அப்படியெல்லாம் வராது. அவ கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிடுவா, இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணுவா போல. ஆனால் இவளுக்கு அமைஞ்ச புருஷங்காரன் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன். அதனாலேயே இவ வந்துட்டு பெட் மேலே போட்டு வச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் சோஃபாலேயே உட்காந்து சிப்ஸு கவரெல்லாம் அப்படியே போட்டுருவா. அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வைக்கிறா. இவனை பார்த்த உடனே நான் ஆர்மிக்கு வேலைக்கு போயிருந்தா கூட இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கா. சரி, வீட்டில் தான் இப்படி, ஆஃபீஸ்க்கு போனாவது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு ஏன் தலையெழுத்து, நான் வெளியில் வேலைக்கு வந்தாலும் என் பக்கத்துலேயே புருஷன் இருந்துக்கிட்டு கையை ஒழுங்காக கழுவுனியா, கண்ணை ஒழுங்காக தொலைச்சியா, வாயை ஒழுங்காக தொலைச்சியான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருந்தால் தான் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. இவன் ஏன் இவ்வளோ நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுறது சகஜம்தான். என்ன இப்படி சிப்ஸை சாப்பிட்டுட்டு நான் இந்த தலைக்காணியில் கையை தொலைச்சிருவேன், இது இன்னும் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னோட லைஃபை என் இஷ்டம் போல வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒரு கோடை போட்டுட்டேன். பாதி இடம் என்னது, பாதி இடம் ஒண்ணுது. அந்த என்னோட பாதி இடத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே திரும்புறா. புருஷங்காரன் வந்துட்டான். இவனோட பேர் இல்லைன்னு, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவசர அவசரமா போனை எடுத்து கட் பண்றான். இப்பதான் புரியுது, இவ வந்துட்டு இவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இது எல்லாத்தையும் பேசி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா போல. எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டான். எப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னும் போது, என்னென்ன கெட்ட வார்த்தை உனக்கு தெரியுமோ எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டிட்டு இருந்த இல்லையா, அப்பயே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, எல்லாத்தையும் பாதியாக பிரிச்சுட்டேன், உன்னோட இடத்துல தான் குப்பை போடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னோட இடத்தையும் இவ்வளோ நாஸ்தியாக கலீஜ் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பிடிச்சி திட்டுறான். அதோட சடனாக நைட்டு தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு வயிறு வலி வந்துட்டு ஹீரோவோட ரூமை போய் கதவை தட்டுறா. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் வந்து என்ன ஆச்சுன்னு பிடிக்கிறான். அப்படியே அவன் மயங்கிடுறா. அதோட மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் எழுந்துக்கிறான். பார்த்தா வெளியில் நின்று 2 நர்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு, அவளோட ஸ்டூடெண்ட் தான், ஆனால் நைட்டு பூராவும் அவளுக்காக பக்கத்துலேயே உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ வந்து இன்னமும் வந்து வெளியிலேயே இருந்தா அவளோட டாக்டர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து கஞ்செல்லாம் வாங்கிக்கிட்டு அவளோட ரூம்க்கு வரும்போது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு என்ன ஆச்சா? நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அந்த சிப்ஸுங்களையும் எண்ணெய் பொருளையும் இந்த அளவுக்கு நீ சாப்பிட்டதுனால உனக்கு வயிறு பூராவும் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயினை கலாய்க்கிறான். இதுக்கு நம்ம கேட்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வழிஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி கஞ்சை கொடுக்குறானா. என்னது இது, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, ஏதாவது ஃப்ரைஸ் எதனா வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு, அட்லீஸ்ட் ஊருக்காவது கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் போது, அடியே நீ டாக்டர், உனக்கு கொஞ்சமாச்சும் வந்துட்டு அறிவு இருக்கா? இந்த மாதிரி டைம்ல என்ன பொருளோ காரமோ சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ வந்து பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும், ஆனா நீயே இப்படி இருந்தீங்கன்னா உன்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டுறான். நான் இந்த கஞ்சை கூட ஊருக்கா இல்லாம குடிச்சிடுறேன், தயவு செஞ்சு நீ மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். சரி சரி, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து போயிடுறான்.
இவரோட பேரு வந்து கிம். இவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவருமே வந்து இதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு டாக்டரா இருக்காரு. நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஆனா அவரோட பொண்டாட்டி யாரு அப்படின்றது மட்டும் தெரியல. ஏன்டா உன் பொண்டாட்டியை வந்துட்டு கண்ணிலேயே காட்ட மாட்டுற, உனக்கு சுத்தமா வந்து உன் பொண்டாட்டியை பிடிக்காதான், இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, தாத்தா கம்பல் பண்ணாருன்னு சொல்லி அப்படின்னு கேட்கறான். இப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா தான் வந்து நம்ம ஹீரோயின் அப்பாவோட ப்ரொஃபஸர் போல. அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது பாருங்க, எங்கள் அப்பா வந்து கல்யாணம் நான் பண்ணிக்கிற வரைக்கும் என்னை சும்மா விட போகிறதில்ல, அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கல்யாணத்தை யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நமக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனதை பற்றியே நான் வெளியில் சொல்லிக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட டாக்டர் வேற, நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னால் அதுவே கண்டிப்பாக எல்லாரும் வந்து காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து எனக்கும் ஓகே தான், நம்ம இந்த கல்யாணத்தை ரகசியமாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா ஹீரோவோட தாத்தா வந்து பயங்கரமாக கம்பல் பண்ணுறாரு. இவனுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால தாத்தா பாட்டி தான் இவனை வளர்த்துருக்காங்க. அந்த மரியாதைக்கு ஹீரோவும் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். யாரு என்ன ஏதுன்னு தான் சொல்ல மாட்டேன், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னாவது சொல்லலாம்ல அப்படின்னு கிம் கேட்கும் போது, அவளோட பர்சனாலிட்டியா, எந்த நேரம் வாயே மூட மாட்டா, ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா, இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆனால் சொல்ல மாட்டான். பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமாக இருப்பா, அழகாவே இருக்க மாட்டா, ரொம்ப கன்றாவியா இருப்பா. அவ வாயை திறந்தாவே கேட்ட வார்த்தை தான் வரும் அப்படின்னும் போது, ஏண்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணியா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கிம் கேட்குறான். கரெக்டாக அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து பிளேட் எடுத்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறா. உடனே கிம் கேட்குறாரு, என்ன நீ உன்னோட டீச்சரை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவ, தைரியமாக வந்து பக்கத்தில் உட்கார்ற அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஐயோ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க வீட்லேயும் ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. ஐயோ டாக்டர் கிம், எனக்கு வந்து என்னோட டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா, அவர் ஹேண்ட்ஸமாக மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார், ரொம்ப நீட்டாக இருப்பார், எல்லாத்துலேயும் டிசிப்ளினாக இருப்பாரா, அவரை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கணும்னு வேற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நல்லா கற்றுக்கிட்டப்போ அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோ நினச்சிக்கிறான். அந்த சைக்கிள் கேப்பில் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட பிளேட்டை எடுத்து ஹீரோயினுக்கு வச்சுட்டு ஹீரோயினோட பிளேட்டை எடுத்து அவன் வச்சுக்கிறான். என்னடா இங்கே நடக்குது அப்படின்னும் போது, ஆமாம் இப்போ தான் இவளுக்கு கேஸ்ட்ரிக் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் நைட்டு பூரா இருந்தாடா, இவ என்னன்னா வருத்ததும் பொறிச்சதுமா எடுத்துட்டு வந்திருக்கான், அதெல்லாம் அவ சாப்பிடவே கூடாதுன்னும் போது, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிடாம பட்னியே கிடப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறான். அப்படியே ஒரு வாரம் ஆகுது. ஹீரோயினால முடியல, வருத்தது பொறிச்சது எதையும் சாப்பிடாம அவளால இருக்க முடியல. இவ என்ன பண்றான்னா, இவளோட சோஷியல் மீடியால இந்த பார்பிக்யூ, அதுக்கப்புறம் கிரில்லு, அது இதுன்னு சொல்லிட்டு போட்டோஸ் தான் எடுத்து போஸ்ட் பண்றா. இதெல்லாம் சாப்பிடாம என்னால வாழ முடியாதோ, நான் செத்துருவணும்னு. இதை பார்த்த ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, சரி போனா போகுது, என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் ஆகாது, அவளுக்கு வாங்கி கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறான். அடி தூள். இங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு தெரியாம திருட்டுத்தனமா வெளியில வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இருக்கிற எல்லா பாபிக்கும் வாங்கி இவ தான் வச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் லைஃப்பில் கிடைக்கவே கூடாது அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட புருஷன் எப்படி அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்கும் போது, இந்த மாதிரி விஷயத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, ஆனால் வேலைன்னு வந்துட்டா அவனை மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் யாரும் இருக்கவே முடியாது. ஒரு வேலை இதுலெல்லாம் அவன் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் வேலையிலையும் கரெக்டாக இருக்க முடியுது போல. எல்லா உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுல அவன் 100% இல்லை, அவனோட 200% கொடுப்பான் அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது உன்னோட புருஷன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ரொம்பலாம் இல்லதோ இவங்க தூண்டு ஒரு சின்ன பட்டாணி சைஸுக்கு தான் வந்து அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது கூட ஏன்னு தெரியுமா, அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அப்படியே மூவிலலாம் வர ஹீரோ மாதிரி இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஹேண்ட்ஸமா இருக்கான், நீயும் ரொம்ப அழகா இருக்க, இன்னுமா அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா.
ஆமா எங்கத்த அவன் சாமியார் மாதிரி இருக்காண்டி, இதெல்லாம் நானே வா போய் அவன் கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, ஹீரோ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். இப்பதான் வந்துட்டு என்ன நடந்ததுன்றதை காட்டுறாங்க. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவன் என்ன சொல்றான்னா, ரைட் சைடு இருக்க ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ, லெஃப்ட் சைடு இருக்க ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்னவா வந்து நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தானே தூங்கணும்னு கேட்க முடியும். அதனால அவளும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பாபிக்யூ பண்ண கோழிக்கு கூட வந்துட்டு ஃபீலிங்ஸ் எதனா வரும்னு நினைக்கிறேன், ஆனா என் புருஷனுக்கு கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபிக்யூ ஸ்டிக்கை வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து பேக் சைட்ல தான் ஹீரோ வந்து அதே கடையில நின்றுட்டு ஹீரோனுக்கு கால் பண்றா. வாயெல்லாம் நல்லா தொடடி, அங்கங்க எண்ணெயா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு. வீடியோ கால் பண்றாண்டி, ஏன்னே தெரியல என்ன சொல்றது அப்படின்னு பயந்துகிட்டே அட்டென்ட் பண்றா. என்னோட ஜீனியஸ் மூளைக்கு ஒரு அறிவு வந்துடுச்சு, எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னுக்கிட்டு நான் ஜாகிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. பின்னாடியே நின்றுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துடுறான். என்னம்மா நீ இவ்வளோ வேகமா ஓடுற, ஜாகிங்லாம் இவ்வளோ வேகமா ஓடக்கூடாது, ட்ரெயின் முன்னாடி ஓடுனீங்கன்னா ட்ரெயினையே வந்து முந்திடுவ போல இருக்கே அப்படின்னு கலாச்சிக்கிட்டே ஹீரோயின் பின்னாடி வந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரி வேற அடியே எப்படி இப்படின்னு எதோ சொல்லி சிக்னலை கொடுக்குறா. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சமும் சட்டை பண்ண மாட்டா. என்னைக்குமே சாப்பிட்ட உடனே கையையும் வாயையும் சுத்தமா கழுகுற பழக்கமே இல்லைல்ல உனக்கு, இப்ப கூட வாய் பூரா எண்ணெயா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். ஐயோ பின்னாடி குரல் கேக்குதே அப்படின்னு திரும்பி பார்த்து டென்ஷன் ஆயிடுறா. என்னப்பா நீனு எப்ப பாரு என்ன தப்பாவே நினைக்கிறேன், உண்மையாவே வந்துட்டு நான் ஜாகிங் தான் வந்தேன், அப்ப வழியில என் ஃப்ரெண்டை பார்த்தேன்னா அப்படி நின்ன இடத்துல கொஞ்ச நேரம் ஜாக் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது பிளேட்டை மாத்தணும்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த, நீ எதுக்காக இங்க வந்த, என்ன அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீயே திருட்டுத்தனமா இது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வர, கரெக்டா? நீ ரொம்ப நல்ல டாக்டர் மாதிரி இதெல்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே தவிர நீ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி திங்குற, நீ ஒரு போலி டாக்டர், உன்னை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறா. அடிப்பாவி, நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் அவன் மேல போட்டுட்டியான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி பாக்குறா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு போன் வருது. பார்த்தா தாத்தா கால் பண்றாரு. உன்னோட பாட்டி வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னும் போது என்னது பாட்டி இங்க வராங்களா அப்படின்னு சொல்லி பதறது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் தனித்தனி ரூம்ல தங்கியிருக்காங்க இல்லையா. நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாட்டி வராங்க, சீக்கிரமா இந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் என் ரூம்ல எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணும் போது நல்லா தெரியட்டும், அவங்களுக்கு தெரியட்டும் நம்ம 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கோன்ட்டு, நீ மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுன்றா. ஏன்டி இப்படி பேசுற அப்படின்னும் போது, ஆமா நீ தான் எனக்கு பாபிக்யூவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றல்ல அதனாலதான் அப்படின்னும் போது, ஏய் உண்மையாவே நேத்து உனக்கு வாங்கறதுக்காக தான் நான் அந்த கடைக்கே வந்தேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, அப்படியா சரி ஓகே, அப்பனா எனக்கு நீ வந்து மாசத்துக்கு 5 வாட்டி வாங்கி தரணும், அந்த டீல் ஓகே அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சரி சரி கண்டிப்பா வாங்கி தந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். பாட்டியை வெல்கம் பண்றதுக்காக 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. கையையாவது புடிச்சுக்கிட்டு நில்லுடா, அப்பதான் நம்ம கொஞ்சமாச்சும் அந்யோன்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உனக்கு நடிக்க கூட தெரியல, உனக்கு எவ்வளவு விஷயத்த தான் நான் சொல்லி கொடுக்கறது, நீ இன்னும் இப்பதான் எல்கேஜி சேர்ந்த பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இல்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அதை விடவும் இது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி பக்கத்துல ஏத்தி நிக்க வச்சுக்கிறான். ஐயோ என்னடா இவன் சடனா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. பாட்டியும் வந்துடுறாங்க. ஹாய் பாட்டி, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், அது 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வளர்றா. ஐயோ இவ வேற சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு ஹீரோக்கு பதறுது. ஆரம்பமே இப்படியான்னு. பாட்டியும் வரும்போது ஹீரோயினுக்கு வாத்து பொரிச்சது முட்டையை அவிச்சது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இவன் என்ன எதையுமே சாப்பிட விட மாட்டான் அப்படின்னும் போது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரா, பொம்பளைங்க நல்லா சாப்பிட்டாதான் அவங்களால பொல்ல பெத்துக்க முடியும், அவங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியும் லேஸ் பட்டவங்க இல்ல, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க இல்லையா, ஒரு கிளாஸ் ரூமா போய் பாக்குற மாதிரி பாட்டியும் பாத்ரூம்ல இருந்து இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு. மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டியேடான்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட ரூம்ல சார்ஜரை மட்டும் விட்டுட்டு போறா.
அந்த சார்ஜரை பார்த்த உடனே பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுது. பாட்டி வந்து சிஐடியாக இருந்திருக்கணும் போல. இந்த சார்ஜர் சும்மாவே ஏன் இங்கே இருக்கு? உண்மையை சொல்லுங்க, யார் இங்கே தூங்கிட்டு இருந்தா? தலைக்காணியை பார்த்தா இப்போதான் யாரும் தூங்கி எழுந்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு மைண்ட்ல வந்துட்டு ஒரு பல்ப் எரியுது. பாட்டி இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, எல்லாம் வந்துட்டு உங்க பேரனால தான். அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்துடுச்சா, சண்டை வந்தா நான் வந்துட்டு அவன் கூட படுக்க மாட்டேன், அதனால தான் அவனை துரத்தி இந்த ரூம்க்கு அனுப்பிட்டேன். நேற்று நைட்டு அவன் இங்கே தான் படுத்துட்டு இருந்தான், இவன் தான் என்னை எப்போ பாரு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது ட்ராமாலாம் போடுறா. கரெக்ட் மணி பண்ணது தான் கரெக்ட். அவன் உன்கிட்ட வந்து சண்டை போட்டா உன்னை புள்ளி பண்ணானா அவனை பக்கத்தில் கூட சேர்க்காத, அவனை தொட விடாத அப்படின்னும் போது ஆமா உன் பேரன் தொட்டுட்டாலும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதோட நைட்டு பாட்டியை கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு 2 பேருமே வராங்க. உள்ளே வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கு உடனே இல்லை தாத்தாவை பார்க்கறதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதை பாருமா, உங்கள் 2 பேருக்கும் லவ் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, நாங்கள் தான் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் லைஃப்பில். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், அவன் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை என்னைக்கும் வெறுத்து ஒதுக்கிடாத. அவன் மனசில் இருக்க பாசத்தை எல்லாம் வந்து அவனுக்கு வெளிக்காட்டவே தெரியாது, நாங்கள் தான் வந்து அதை சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கிளம்பும் போது பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணுமா, ஆனா நான் சொல்லவே மாட்டேனே, என்ன பண்ணுவ அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வந்து நம்ம ஹீரோயின் இல்லையா, அவ வந்து ஒரு தாத்தாக்கு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றா. ஆனா அந்த ரிப்போர்ட்டை அவ பார்த்து சொன்னதுல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் தான், நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன், நீயும் இந்த ரிப்போர்ட்டை 10 நிமிஷமா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் கழிச்சு நீ வந்து சொல்ற, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், டாக்டர் லின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு அவர் கோவமா கிளம்பி போயிடுறாரு. உடனே இவ வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன், அது வரைக்கும் மட்டும் அவரை எங்கேயும் போக விடாம ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். கரெக்டா அவங்க லிஃப்ட்ல ஏற போற நேரத்துக்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிடா. சார் எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ் சார், நாங்க வந்துட்டு உங்களை எந்த வகையிலையும் தப்பா டயக்னோஸ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. 5 நிமிஷத்துக்கு மேல 1 செகண்ட் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு. கரெக்டாக ஹீரோவும் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சார் இந்த பொண்ணு எதையோ சரியாக பார்க்கலையோன்னு எனக்கு தோணுது சார், தயவு செஞ்சு நீங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுங்கள், இல்லை இந்த பொண்ணு எதனா தப்பு பண்ணியிருந்தானா இப்போயே மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நான் இவளை பற்றி ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி முழுசாக பார்த்துட்டு அவங்க சொன்னதில் 1% கூட எந்த தப்பும் கிடையாது, அவங்க கரெக்டாக தான் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய டாக்டருக்கும் அவங்களோட அசிஸ்டண்ட்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். இதை பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன், அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அதுக்காக அவங்க வந்து தப்பான டாக்டர் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறான். உடனே தாத்தாவும் சாரிமா, நான் வேற உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சங்கடப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நைட் ஆயிடுது, கிளம்பவே போறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, இந்த சைடும் அந்த சைடும் போய் போய் வரா. எனக்கு தலையே சுத்துது உன்னை பார்த்து பார்த்து, என்னதான் சொல்லி தொலை அப்படின்னு கேட்கும் போது, நான் இன்னைக்கு என்னோட வேலையை நல்லா பண்ணல, அதுக்கு நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றா. உண்மைதான், நீ வந்து கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணியிருந்த, குட் ஜாப் அப்படின்னு. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாத்தியா, நான் வந்துட்டு கண்டிப்பாக குருவையே மிஞ்சிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு அவள் பெருமை பீத்திட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஃபுல்லாக கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கா, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. உன்னோட ஃபைனல் எக்ஸாமை நினைக்கும் போது எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு, ஆனால் நீ என்னென்னா ஜாலியாக உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்க, நீ வந்து தூங்குறதுக்கு கூட டைம் எடுத்துக்க கூடாது, அந்த அளவுக்கு ஆகணும், அப்பதான் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் சர்ஜனா உன்னால ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற, அங்க காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன், நிறைய விஷயத்த கற்றுக்குறேன், அது போதாதா எனக்கு, இன்னைக்கு நீயே வந்து குட் ஜாப் அப்படின்னு சொன்னல அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் பத்தாது, இன்னும் நீ நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன் சொல்கிறேன், சத்தியமா கண்டிப்பாக நீ எல்லாம் நல்லாவே வரமாட்டேடா, நீ நாசமாக போயிடுவேன், அது மட்டும் இல்லை நீ நல்லா பார்த்துக்கிட்டே இரு, கண்டிப்பாக புதுசாக நான் வேற ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்னும் போது ஹீரோ சொல்கிறான், நீ கனவு தான் கண்டுட்டு இருக்கணும், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியும்
முடியாது அப்படின்னு சொல்றான். தெரியும் தெரியும், எங்க அப்பனே எனக்கு சதி பண்ணிட்டான், நீ பண்ண மாட்டியா? சதி பண்ணிதான் அவன் என்ன உன் தலையில கட்டி வச்சுட்டான், வேற நான் என்ன பண்றது? நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன படிக்க சொல்லி கொடுமைப்படுத்துவேன்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பன் பண்ணிருக்கான் அப்படின்னு அப்பனையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்கா. லெக்சர் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிடுறான். இவனை திட்டிக்கிட்டே வந்து படிச்சுட்டு இருக்கா ஹீரோயினும். வேற வழி இல்லாம ஹீரோ போய் குளிச்சுட்டு வரான். ஹீரோயினோட கன்னத்துல ஏதோ கருப்பா இருக்கு. என்னது இது கருப்பா இருக்கு அப்படின்னும் போது அவ என்ன பண்றானா, இதுவா அது ஒண்ணு ஐலைனர் அப்படின்னு சொல்லிட்டு எச்ச தொட்டு அதை தொடைக்கிறா. இவனுக்கு கொமட்டிக்கிட்டு வாந்திய வர மாதிரி ஆயிடுது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அடடே, உனக்கு ஓசிடி இருக்கா? இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சே. அப்பனா இந்த கையவும் மேல தொடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாளா. அவ்வளவுதான் ஹீரோ பதறிடுறான். ஏய், மரியாதையா அந்த கைய பக்கத்துல எடுத்துட்டு வராத, போய் ஃபர்ஸ்ட் கைய கழுவ அப்படின்னு சொல்றான். முடியவே முடியாது, இனிமே என்ன அது சாப்பிடாத இது சாப்பிடாத, இங்க உட்காரு அங்க உட்காரு, இதை படி அது படின்னு டார்ச்சர் பண்ணனா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். என் எச்சையை தொட்டு மேல எல்லாம் தொடச்சு விட்டுடுவேன் பாத்துக்கோ அப்படின்னும் போது ஹீரோக்கு அது ரொம்ப கொமட்டுது. அவன் வேக வேகமா ஓடி போய் கதவிய சாத்திக்கிறான் பயந்து. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இதை நீ சாப்பிடு, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ ஊட்டி விடுறா. இவனால முடியல, இவ வந்துட்டு நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு அதே கையில அவனுக்கு ஊட்டி விடுறா. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே, நோன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுறான். அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு அவனை தொல்லை கொடுக்காம உட்காரு மரியாதையா அப்படின்னு திட்டுறாங்க. வந்த இடத்துல அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கார் டிரைவ் பண்ணணும்ன்றதுனால அவன் குடிக்க மாட்டான். ஹீரோ மாதிரி ஹீரோயினும் வந்து ஒரு நல்ல ஹார்ட் சர்ஜனா ஆகணும் அப்படின்றதுதான் இவரோட அப்பாவோட கனவாவே இருக்கு. நல்லா படிக்கிறியாமா அப்படின்னு படிக்கிறதையே பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு என்ன சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லி அவ இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளுக்கா போதை தலைக்கு ஏறிடுது. என்னடா நீனு பயங்கர அழகா தெரியுற, ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுற, இந்த கேபாப்லாம் டான்ஸ் ஆடுவானுங்க பத்தியா, அவனுங்கள மாதிரியே இருக்கிறிய நீ, உண்மையா மேக்கப் எல்லாம் போட்டிருக்கியா அப்படின்னு மூஞ்ச தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, நடு ரோட்ல இவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு அவன் அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கான். உண்மையாவே நீ வந்து கேபாப் டான்ஸரா அப்படின்னு நான் பார்த்தே ஆகணும், இந்த மாதிரி டான்ஸ் ஆடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோட்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. கால் ஸ்லிப் ஆகி விழ போற ஹீரோ பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து அவளோட காலில் வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? நம்ம டாக்டர்ஸ் நம்ம உடம்ப நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்ம பேஷண்ட்ஸை நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அட்வைஸை கேட்குற மூட்லலாம் ஹீரோயின் இப்போதைக்கு இல்லை. அவன் மனசுக்குள்ள இந்த சாமியார் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் இவனுக்கு தான் வந்துட்டு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, எதுவுமே உனக்கு ஒரு வேளை தோணாதோ, அவன் அவனாக இருப்பானோ அப்படின்னு எக்கச்சக்கமாக அவ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்னதான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. உன்னதான் யோசிச்சுட்டு இருக்க, வேற என்னத்தை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. வேற வழியே இல்லை, இவளை தூக்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி முதுகுல போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இவ சும்மாவே இருக்க மாட்டா. நான் வெயிட்டா இருக்கனா, உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னும் போது சரி இல்லம்மா அப்படின்னாவது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாத மாதிரி சொல்லலாம்ல. இவனா ஆமாண்டி, நீ எக்கச்சக்கமா தின்னுனா வெயிட் ஆயிட்டு தான் போவ அப்படின்னு சொல்லிடுறான். உன்னோட காதை பார்க்கும் போது அப்படியே எறா ஃப்ரை மாதிரி இருக்கு, அதே ஷேப்ல இருக்குன்னு சொல்லி காதை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சே விட்டுறா. கதற ஆரம்பிச்சிடறான் ஹீரோ நடு ரோட்லயே. அடியே பாவி விடுடி காதன்னு. மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஐயோ இவனை இப்படி எல்லாமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா வெளியில வரா. ஹீரோ கிளம்பிட்டு இருந்தானா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே. ஆனா ஹீரோ போகல. இவளுக்காக டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்லயே தான் இருக்கான். பாக்குறா, காதை பார்த்தா நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கா. இவ பல்லெல்லாம் நாய் கடிச்சா மாதிரி பதிஞ்சே போயிடுச்சு. இதை பாரு, நேற்று நடந்ததை பற்றி நீ சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல, ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் இன்னொரு வாட்டி குடிக்காத. உனக்கு எதுவுமே வந்து சுத்தமாக சுயநினைவே இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னே உனக்கு தெரியல அப்படின்னும் போது கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், ஏன் நான் குடிக்க போகிறேன், சான்ஸே இல்லை, சத்தியமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு வழிஞ்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் கிம் வேற ஹீரோவோட காதை பாத்துடுறாரு. அடே என்னடா அது, வீட்டுல நாய் பூனை வளர்க்குறியா என்ன, உனக்கு பெருசா வந்துட்டு அனிமல்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லையே உன் காதை பிடிச்சி ஏதோ கடிச்சு வச்சிருக்கே அப்படின்னும் போதுதான் ஐயோ மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டோமே, இதுக்கு எதுனா கிரீம் போட்டிருக்கலாமோ அப்படின்னு ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது.
உண்மைதான், அடங்காத திமிர் பிடிச்ச பூனை ஒன்றுத்த நான் வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். என்னது அடங்காத திமிர் பிடிச்ச பூனையா, என்னடா பெருசாக இருக்குமா, அது பார்க்கவே கேவலமாக இருக்குமா அப்படி இப்படின்னு இவன் வேற கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, கன்றாவியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப திமிர் பிடிச்சது, அகம்பாவம் பிடிச்சது அப்படின்னு ஹீரோ திட்டிக்கிட்டே இருக்கான். பின்னாடி ஹீரோயின் கடு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போகிறான். இவன் வந்துட்டு சரியான பொறுக்கியாக இருப்பான் போல. ஐயோ டாக்டர், உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, போன வேற தான் வந்துட்டு போனேன், மறுபடியும் நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே புரியுது இவன் வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்னு. பேசிக்கிட்டு இருக்கவன் ஹீரோயின் கையை பிடிக்க ட்ரை பண்றான், கையை உதறி விடுற, இடுப்பை பிடிச்சிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பு. என்னதான் இவன் பேஷண்டாவே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க எவனுக்கும் ரைட்ஸ் இல்லை இல்லையா, கையை பிடிச்சி முறுக்கி உடைச்சே விட்டுடுறா. அதனால டீன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ கண்டிப்பா அந்த பேஷண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ எப்படி கையை உடைப்ப அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட இன்சார்ஜே ஹீரோ தான். அவன் வந்த உடனே என்ன சொல்றான்னா, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் நோன்னு இவ சொல்றா. ஹீரோ நேரா போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, சார் நான் லெட்டராவே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன் என்னோட அப்பாலஜியை, நீங்க வந்துட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி, வாரம் வாரம் நீங்க எங்க ஸ்டாஃபை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வரீங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு வாட்டி வரும்போதும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றீங்க, அவங்க கோவப்படுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு என்னோட அசிஸ்டண்ட்டை வந்துட்டு நீங்க பயங்கரமா டீஸ் பண்ணி புள்ளி பண்ணி அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவ இடுப்பை பிடிச்சிருக்கீங்க, அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதை எல்லாத்தையும் நான் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் கடைசியா. உடனே பேஷண்ட் அவங்க அம்மாவும் கதற ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, என் பையனோட லைஃபே போயிடும் அப்படின்னும் போது டீன் இவரு யார் பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இவருக்கு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தானே தப்புன்னு தெரியணும். இவர் இல்ல நீங்க நடந்துக்கிறது தான் தப்பு, என்னதான் இருந்தாலும் நமக்கு பேஷண்ட் முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு பேஷண்ட் முக்கியம் சார், எனக்கும் பேஷண்ட் முக்கியம், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் ஒழுக்கமானவனாக இருக்கணும், அந்த பேஷண்ட்டுக்கு ஒழுக்கமே இல்லைன்னா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். வேற வழியே இல்லாமல் அந்த பேஷண்ட்டும் மன்னிப்பு கேட்டுறான். ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கலை, சான்ஸே இல்லை, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுற அப்படி இப்படின்னும் போது கம்மன் இருக்கியா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், என்ன கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னும் போது, என்ன நினைப்பாங்க, அசிஸ்டன்ட் அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சரை சைட் அடிக்கிறான்னு நினைப்பாங்க, எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாது இல்லை நீ என் புருஷன்னு சொல்லிட்டு, நான் என் புருஷனை தான் சைட் அடிக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்கு ஹனி அப்படின்னு சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா என்னென்ன பேசுவாளோ அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோ ஓடுறான். ஹனி நில்லு நானும் வரேன் அப்படின்னு பின்னாடியே போறா. ஹீரோயினுக்கா ஹீரோ மேல இன்ட்ரெஸ்டும் லவ்வும் அதிகமாயிடுச்சு. அவ ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, பேசாம நீயே போய் சொல்லிடு, டக்குன்னு அவனுக்கு கிஸ் அடிச்சிரு அப்படின்னு சொல்றா. வாயை மூடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. வீட்டுக்கு போனா ஹீரோ வேற குளிச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஐயோ வர வர நான் ரொம்ப மோசமாயிட்டேன், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு அவளா தானா பிணத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடுறா. என்ன ஆச்சு இவளுக்குன்ற மாதிரி பாக்குறான் இவன். பீட்டர்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, அதுவும் அவங்களை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே எங்க அம்மாக்கு பிடிச்ச சன்ஃபிளவர் பூவை நானே செஞ்சு கொடுக்க போறேன், அதுக்காக நான் வீடியோலாம் பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அப்பதான் ஹீரோவும் கிம்மும் அந்த இடத்துக்கு வராங்க. டே அவங்க கிட்ட சொன்ன ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லண்டா அப்படின்னும் போது, முடியாது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். உடனே கிம் என்னம்மா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் கிட்ட, என்ன மாதிரி கியூட்டா நீங்க 8 பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு ஹீரோக்கு அவ்வளவுதான் பொறக்க ஏறிடுது. அடிப்பாவி 8 அப்படின்னு. கிம் அதுக்குள்ள ஏண்டா அதுக்கு அவ புருஷன் தான் கஷ்டப்படணும், நீ ஏண்டா டென்ஷன் ஆகுற, என்னவோ உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றான். உடனே டாபிக்கை மாத்ததுக்காக அவங்க அம்மாவை செக் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறான். இவங்க அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால அவங்க அப்பா இவனை ஹாஸ்பிட்டல்லையே இங்கேயே விட்டுட்டு வேலைக்கு போகிறாரு. வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு அந்த சர்ஜரிக்கான காசை ரெடி பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே 2 பேருமே அர்ஜென்ட்டா கிளம்பி போறாங்க. அந்த குட்டி பையனோட அப்பா இப்பதான் வராரு. அவர் டெலிவரி ஒர்க் தான் பண்றாரு போல. அவருக்கே தெரியாது. இப்போதைக்கு அவங்களுக்கு சர்ஜரி உடனே பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி ரூமுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பையன் வந்து சன்ஃப்ளவர் பூவெல்லாம் செஞ்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பல மணி நேரமா ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. இவங்க யாருக்குமே வந்துட்டு எப்படி இந்த விஷயத்த அந்த குழந்தைகிட்டயும் அவர்கிட்டயும் சொல்றதுன்னு புரியாம எல்லாரும் கண் கலங்கினபடி அப்படியே நிக்கிறாங்க. ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. அவ பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு உனக்கு முறை பாக்குறது இல்லை இழப்ப, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 2-3 நாள் ஆகும், டைம் எடுக்கும், நீ கவலைப்படாத, ஆனா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றான். எவ்வளோ சொல்லியும் ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காளா. அதனால ஹீரோ வந்துட்டு இங்க வா என் கூட அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து மசாஜ் பண்றது, குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்க கூட்டிட்டு வரான். இதை பாரு, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு உயிரை இழக்க தான் நேரிடும். ஆனா அதே நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இத்தனை குழந்தை பிறந்திருக்கோம். இத்தனை குழந்தையும் உயிர் கொடுத்து காப்பாத்துறது நம்ம தான். அதனால என்னைக்கும் வந்து ஒரு உயிர் போனதை நினைச்சு நீ துவண்டு போயிடக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் நம்மளோட 100% கொடுக்கணும். நீ ஒரு உயிர் போயிடுச்சுன்ற அந்த இழப்பை நினைச்சு நீ பயந்தீனா உன்னால இதுக்கப்புறம் 100 உயிரை காப்பாற்ற முடியுன்ற அந்த விஷயத்துல உனக்கே டவுட் வந்துடும். அதனால அதை நினைச்சு என்னைக்குமே வந்து உட்காந்துராத துவண்டு நம்ம வந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்றதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே வந்து ஹீரோவை பார்க்கும் போது பயங்கர மோட்டிவேட் ஆயிடுறா. சரி பசிக்குது, ஜூஸோட முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்பிக்யூ சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு வந்து வாங்கி வச்சு எக்கச்சக்கத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவனா அடிப்பாவி, அது வயிறா இல்ல என்னடி இவ்வளோ அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் பே பண்றதுக்காக போயிருக்கான். அந்த டைமுக்கு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காம சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு எவனோ ஒருத்த கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக ஹீரோயின் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன, நான் அவளை கூப்பிடக்கூடாது அப்பதானே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா அப்படின்னு இவன் சொல்றான். உடனே ஹீரோயின் எட்டி ஒரு உத விடுறா. ஐயோ என்னம்மா பிரச்சனைன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனா இவனோட ஆளுங்கெல்லாம் வந்து சுத்து போட்டுடுறாங்க. இது வரைக்கும் நீ சண்டை போட்டிருக்கியா, யாரனா அடிச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோவை கேட்கும் போது நான் படிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப விடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடி வரா ஹீரோயினும். ஆனாலும் ரொம்ப தொலைவா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. பிடிச்சிடுறாங்க. எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் அவனுங்க தான் பொறுக்கிங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, நீங்க வந்து டாக்டரா இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, எந்த பிரச்சனைனாலும் தயவு செஞ்சு போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு திட்டுறாரு. வெளியில வந்த உடனே ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் பயங்கர சிரிப்பு. அடியே உன் கூட சேர்ந்து என்னென்ன அட்வென்ச்சர்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோக்கு ஃபேஸ்லயே அடிபட்டுருதா. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ஃப்ரீசர்ல வச்சு முட்டையை எடுத்துட்டு வந்து கண்ணாண்ட வச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவாவது இவனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் தோணுமா அப்படின்னு சொல்லி அவ ட்ரை பண்றா. இவ்வளோ க்ளோஸ்அப்ல இருந்தா அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் தோணவே இல்லை. ஹீரோயினுக்கு தான் தோண ஆரம்பிக்குதா. அதனால செம்ம கடியா, இதடா இதுக்கு மேல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலேயே கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. தாத்தாவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா, எப்படியெல்லாம் படிச்சோம் தெரியுமா, எப்படியெல்லாம் வேலை செஞ்சோம் தெரியுமான்னு சொல்லிட்டு பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஐயோ இவர் இன்னும் இதையே பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி கடுப்பா இருக்கு. ஹீரோ சைலண்டா உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாட்டிக்கும் தாத்தாக்கும் இப்போ வரைக்கும் ஆகவே ஆகாது. பாட்டி வந்த உடனே, ஆமா நீ எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ண, உன் பொண்டாட்டியை எங்கன்னா சினிமாக்கு கூட்டிட்டு போயிருக்கியா, பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கியா, என்ன பண்ணிருக்க, எதுவும் பண்ணல. அந்த காலத்திலேயே எங்க அப்பா சொன்னான் அந்த சாக்லேட் ஃபேக்டரி வச்சிருக்கவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நான் தான் கேட்காம டாக்டர் வேணும்னு சொன்னேன்னும் போது, ஏன் இப்ப கூட கிளம்பி போ, அவன் கை கால் விளங்காம இழுத்துன்னு கிடக்குறான், அவனுக்கு போயிட்டு என்னென்ன சேவை பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு கோவமா திட்டிடுறாரு. பாரு பாரு இதையே சொல்லு, ஒரு நாள் போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு சிரிப்பை அடக்க முடியல. ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோக்கு வந்து சின்ன வயசுல இந்த சர்ஃபிங் பண்ணுவாங்க இல்லையா கடல்ல, அதுனா ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா வந்துட்டு அவன் அதை பண்றதே விட்டுட்டான். யாருக்காகனா தாத்தாக்காக. தாத்தா அதெல்லாம் நீ போகக்கூடாது, நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி இவனை டாக்டர் ஆக்கிட்டு இருக்காரு.
ஒரே நாள் நைட்டில் ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பொறுப்பா நல்லபடியாக வளர்க்கணுன்றதுக்காகவே தாத்தா எப்பவுமே ஸ்ட்ரிக்டாகவே வச்சுட்டு இருப்பாரு ஹீரோவை. வீட்டுக்கு போகிற வழியில ஹீரோயின் எதுக்காக சர்ஃபிங் பண்றதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட. சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கடல்ல அடிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததை பார்த்து தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக்லேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் ஹீரோ வந்திருக்கான். வந்த உடனே நீ ஒருத்தன் தாண்டா எங்கள் குடும்பத்துக்கே இருக்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட தாத்தா சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவன் சர்ஃபிங் பண்ணுறதையே விட்டுட்டான். போகிற வழியில் பார்க்கும் போது ஒரு பூனைக்குட்டி மரத்தில் தனியாக உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா போயிட்டு அதை காப்பாத்துறா. பாவம் இதுக்கு யாருமே இல்லை போல, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னும் போது ஹீரோவுக்கு சுத்தமாக பூனை நாயனா ஆகாது போல. அவன் வந்துட்டு தயங்கிக்கிட்டே உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதை பார்க்கறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கான், தொடுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கம்பல் பண்ணி ஷேக்கன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. எப்படியோ ஹீரோவும் அதை பண்ணிடுறான். டக்குன்னு ரோட்ல பார்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக திங்ஸ் எதுவுமே இல்லைன்றதுக்காக ஷாப்பிங் போயிருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் ஒரு பொருளையும் வந்து அவ்வளோ சந்தோஷமா வாங்குறா. அதை பார்க்கும் போது ஹீரோயினோட சந்தோஷமே இதுல இருக்குன்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த பூனைக்குட்டி வந்தனால ஹீரோயின் வந்துட்டு ஆல் டைம் என்கேஜ்மெண்டா இருக்கா அந்த பூனைக்குட்டி கூடியே. ஆனா ஹீரோயின் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோ வந்து தள்ளி இருந்தே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதான் டாக்டர் கிம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூனை இருக்குன்னு. அட பாவிடே, நான் ஒரே ஒரு நாள் செமினாருக்கு வெளியில் போக போகிறேன், என் பூனையை பார்த்துக்கன்னு சொன்னேன், நீ பார்த்துக்கிட்டியாடா? இல்லாத சீனெல்லாம் போட்ட. இப்போ உன் பொண்டாட்டிக்கு, அதுவும் அந்த அசிங்கமான கேவலமான கெட்ட வார்த்தை பேசுகிற பொண்டாட்டிக்கு பிடிக்குன்ற காரணத்துக்காக பூனையை வளர்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு எது டேபிள்லேயே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பூனையோட ஃபோட்டோவெல்லாம் சந்தோஷமாக ஹீரோயின் காமிச்சிக்கிட்டு இருக்கா. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதை பாரு, நீ வந்து உன்னோட அசிஸ்டண்ட்டை பார்க்குற விதமும் சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. நீ எதுக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணு பிரைட் ஆகுது, உன் காதெல்லாம் ரெட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். ஏய் நீ எதனா லூஸ் மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டரை இப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட படித்தவன், ஹீரோயினோட சீனியர். புதுசாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த நேரத்துக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கப்பல் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒய்ஃப் வந்து பயங்கர சீரியஸான நிலைமைக்கு ஆகிடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து கதறி கதறி அழறாரு. நான் தான் வந்து ஒழுங்காக ஓட்டியிருக்கணும், நான் வண்டி ஒழுங்காக ஓட்டியிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதில் சீனியர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பழைக்க மாட்டாங்க, ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இதை நான் பண்ணியே தீருவேன், அவங்க பழைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதுலயே இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. இருந்தாலும் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ சர்ஜரி பண்றதை பார்த்து அந்த சீனியரே மிரண்டு போயிடுறான். அடடா இவன் என்னடா இப்பேற்பட்ட ஆளா இருக்கானே அப்படின்னு. ஃபைனலா ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நல்லபடியா பழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த புருஷங்காரனுக்கு நிம்மதியே ஆகுது. அப்பாடா எப்படியோ என்னோட உயிரையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலை தெறிக்க அங்கிருந்து ஓடுறாரு. இப்பதான் சீனியர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தர் தெரியும் போலன்றது இப்பதான் தெரிய வருது. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கிம்மும் எங்க பார்த்தாலுமே வந்து இவங்க 2 பேரும், அதாவது சீனியரும் ஹீரோயினும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா உன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு புதுசாக வந்து டாக்டர் கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கா எந்த நேரமும் அப்படின்னு கிம் வேற கலாய்க்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் சீனியர் ஜூனியரா, நீ ஓவரா எதுவும் பேசாத அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உனக்கு படிப்பை தவிர வேற எதுவும் தெரியாது, நீ ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேயே வேஸ்ட்டு, எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை சொல்கிறதுக்காக தான் அவன் இங்கேயே வந்திருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கிம் சொல்றான். ஹீரோக்கு இவன் வேற ஏன்டா நம்மளை குழப்பி விடுறான் அப்படின்னு டென்ஷன் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கிளம்ப மாட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோ போய் பிக்கப் பண்ணிப்பான். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான் பார்க்கிங்ல. அப்போ வந்துட்டு சீனியரும் இன்னொரு பையனும் பேசிக்கிட்டு போறாங்க. சரி உங்களுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னும் போது, உண்மைதான்டா, நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன், பட் ஆனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாதுன்றதுக்காகவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டே போகிறான். ஹீரோவால் கேட்காம இருக்கவே முடியல. நீயும் அந்த புது டாக்டரும் ரொம்ப க்ளோஸா, எந்த அளவுக்கு க்ளோஸு அப்படி இப்படின்னு திரும்ப ஹீரோ கிட்ட காரில் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவளும் என்ன சொல்கிறான்னா, அவர் எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவார், அதனால நானும் அவர்
அவரும் க்ளோஸ் தான், மற்றபடி வந்துட்டு எங்களோட பர்சனல் விஷயம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போனா நைட்டு வந்துட்டு ஹீரோ அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கான். பூனை வந்து கீறி விட்டுச்சு, கடிச்சு போட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவன் வாங்கின சர்டிஃபிகேட்ஸு நான் எந்த அளவுக்கு சூப்பராக படிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஏன் அப்படின்னா சீனியர் வந்து ரொம்ப நல்லா படிப்பார், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுப்பாருன்னெலாம் சொன்னா இல்லையா காரில், அதனால இவனுக்கு கொஞ்சமாக ஜெலஸ் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கூட நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க போல். அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான், நாளைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போகலாமான்னு. அது ஹீரோவும் கேட்டுறான். செம்மையாக கடுப்பாயிடுறான் ஹீரோயினும் சரி ஓகே போலாமே தாராளமா அப்படின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் காலையில் காரை விட்டு இறங்கும் போது ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு மேட்ச் நடக்க போது, அந்த வாலிபால் மேட்ச் நீ பார்க்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சாரி பேஸ்கெட் பால் நினைக்கிறது, பேஸ்கெட் பால் மேட்சை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி சரி எனக்கு டைம் இருந்தா வரேன் அப்படின்னு சொல்றா. கிம்முக்கு ஆச்சரியம் தாங்கல. அடே நான் ஒரு வருஷமும் வாடான்னு கூப்பிடுவேன், நீ வரவே மாட்டேன், இந்த வருஷம் என்னதான் ஆச்சு உனக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீயே ஆளா வந்து பேரு கொடுத்துருக்க அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்க வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சீனியர் எனக்காக தான் வந்தியா மேட்சுக்கு, என்னதான் வந்துட்டு நீ சேர் பண்ண போறியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவளும் வேற என்ன வழி, அவன் என் புருஷனை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செமையா இன்னும் வந்து வெறி அதிகமாயிடுது. பார்த்தா கடைசியில ஹீரோவோட டீம் தான் வந்து வின் பண்றாங்க. பரவாயில்ல விளையாடல, இதெல்லாம் சகஜம்தான், நீ வந்து கவலைப்படாத, அடுத்த வருஷம் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் என்ன பண்ணுறேன்னா பால் எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ண பேஸ்கெட்டில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். சுத்தமாகவே எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது யாரோ வந்து பேக் சைட்லேருந்து பாலை பிடிக்கிறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் தான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே ஹீரோ ஹெல்ப் போட அந்த பேஸ்கெட்லயே கரெக்டா ஹீரோயின் பாலையும் போட்டுடுறா. அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு தூங்குவாளா என்ன, இவனுக்கு எப்படி வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உண்மையாவே ஃபீலிங்ஸ் வந்துச்சா இல்லைன்னா வந்துட்டு அவன் கேம் ஆடுற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இதை பண்ணானோ அப்படின்னு சொல்லி குழப்பமா யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் நல்லாதான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறா. அதோட அடுத்த நாளை தான் காட்டுறாங்க. நைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சீனியர் அன்னைக்கே நம்ம டின்னர் போகலான்னு பிளான் பண்ணோம், கேன்சல் ஆயிடுச்சு, இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. எனக்கும் பயங்கர பசியா இருக்கு, தனியாக போறீங்க, நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால சீனியரும் ஐயோ தாராளமா வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அங்க போனா ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா போய் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் வேணும்னு பண்றானா இல்ல தற்செயலா இதெல்லாம் நடக்குதான்ற மாதிரி சீனியர் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பழைய காலேஜ் ஸ்டோரி எல்லாம் பேசி சிரிச்சு இவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ எக்கச்சக்கமா காண்டாய் குடிச்சிடறான். பார்த்தா ஹீரோ செம மட்டை. அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இவரோட வீட்டு தெரியலையே தான் என் வீடு இருக்கு, நான் அவரை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோவை கூட்டிட்டு கிளம்புறா. ஹீரோயினும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவன் என்ன பண்றான்னா அப்படியே சோஃபால ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். விழுந்தவன் சும்மாவா இருப்பான், அவன் தான் செம கோலவெறியில இருக்கானே, நீ எதுக்காக அவன் கிட்ட சிரிச்சு பேசுற, என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல, எனக்கு செம கோலவெறி ஆத்திரம் வருது, எனக்கு பயங்கரமா வெறுப்பாகுது, பொறாமையாகுது, அவன்கிட்ட ஏன் நீ சிரிச்சு பேசுற அப்படின்னும் போது இவன் என்ன சொல்ல வரான், ஒருவேளை இவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வரானா, அதையும் சொல்ல மாட்டானே, இப்ப எதுக்கு இவன் இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு யோசிக்கிறா. நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். அடே சொல்ல வந்ததையாவது முழுசா சொல்லிட்டு தூங்குடா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. ஆனா அவரு நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதோட மறுநாள் காலையிலேயே வந்துட்டு ஹீரோ எழுந்துக்கும் போது எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ நம்ம இன்னும் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டோம், அவளுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமே நம்ம இந்த அளவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிறான். ஹீரோ வெளியில வந்த உடனே ஹீரோயின் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிற மாதிரி, எதுக்காக இப்ப பதுங்கி வர, உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு, நேத்து சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையா ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சாரி நான் வந்து பயங்கரமா குடிச்சிருந்தேன், அதனால தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, ஓப்பனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாளா. எனக்கு ஏன் தைரியம் இல்ல, ஆமா உண்மைதான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ற போதுமா அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு அப்பா டக்குன்னு சொல்லிட்டானே என்னடா பண்றது அப்படின்னு புரியாம சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இப்ப உன்னோட பதில நீ சொல்லிதான்
தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ளேயே ஹீரோவோட தாத்தா கிட்ட இருந்து போன் வருது. பாட்டி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, உங்க வீட்டுக்கு தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க தான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, வேக வேகமா அவளோட ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. பார்த்தா பாட்டியே வந்துடுறாங்க. இனிமே கனவுல கூட அந்த மனுஷன் கூட வாழ மாட்டேன், இனிமே உங்க கூட இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னும் போது ஐயோ உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா தானே ஒரே ரூம்ல தங்கணும். 2 பேருக்குமே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்கா, ஹீரோ சைலண்டா படுத்துக்கிட்டே இருக்கான். இவளுக்கு செம்ம காண்டாவது, இது மரமண்டை சரியான மரமண்டையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருக்கா. வேற வழியே இல்லை, நம்மளே போய் கிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ண போறாளா, டக்குன்னு ஹீரோ திரும்பிடுறான். இவளுக்கே செம காண்டாயிடுது. அடப்பாவி என்னடா என்ன அசிங்கப்படுத்துறாம திரும்பிட்ட அப்படின்னு கேக்குறா. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை இல்லையா, என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லாத பொண்ணை கண்டிப்பா நான் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அடப்பாவி உன்னை எனக்கு பிடிக்காம தான் நான் வந்து கிஸ் பண்ண வரவேணா உன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப நான் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவே ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஒரு கப்பல் இருக்காங்க இல்லையா, ஆக்சிடென்ட்ல கூட லேடி மாட்டிக்கிட்டாங்களே, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. கோமால இருந்து எழுந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசவும் பேசிட்டாங்க. இதை 2 பேரும் வெளியில நின்று பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்கிங்ல வந்து கார் எடுக்கிறதுக்கு வரான். அந்த டைமுக்கு சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது ஆக்சுவலா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோயின் வந்து யாருமே பார்க்கிங்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ மேல வந்து ஏறி உட்காந்துக்கிறா. செல்லம் நேத்து நைட்டு அடடடா அப்படி இப்படி நீ ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிடறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினா இது அப்படின்னு சொல்லி இந்த சீனியர் மூஞ்சி வெந்து போயிடுது. அடே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் செம்ம ஷாக்ல இருக்கான். ஏன்னா பாத்துட்டு போறாங்க இறங்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஏன் பார்த்தா எனக்கு என்ன, என் புருஷனை நான் கிஸ் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம பாக்குறவன் கண்ணெல்லாம் அவிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் பார்த்து கேட்ட சீனியரோட நெஞ்சுதான் வெடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை காட்டுறான். அவ்வளவுதான் அவ ஐயோ சீனியர் நீங்களா அப்படின்னு பதறிடுறா. ஆக்சுவலி சாரி சீனியர், நான் தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு யார்கிட்டயும் இது சொல்லத்துக்கு பிடிக்கல, அதனால கொஞ்ச நாளுக்கு எல்லார்கிட்டயும் மறைச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லம்மா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்றான். ஆக்சுவலா பாட்டி கோவப்பட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க திரும்பி போகவே இல்லை. தாத்தா என்ன சொல்றான்னா, நான் நிம்மதியா தான்டா இருக்கேன், எப்ப பாரு என்ன லண்டன்ல கூப்பிட்டாக, ஜாக்கி சான் கூப்பிட்டாக அப்படின்னு கதையா விட்டுக்கிட்டு இருக்கா, அந்த விஷயம்லாம் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பாட்டி வந்துட்டு இவரை ட்ரிப்பு கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. இவரால என்னால முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த வயசுலயும். அப்ப பாட்டி எவ்வளவு கடுப்பாவாங்க, அதனாலதான் பாட்டி கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுது, பாட்டி வந்து வீட்டுக்கு போகவே இல்லையா. தாத்தாவே வந்துட்டு சும்மா ஒரு காரணம் சொல்லிட்டு நான் உங்க 2 பேருக்காகவும் ஊர்க்காய் எடுத்துட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ஊர்க்காவை அங்க செஞ்சதே நான் தான், அதை இங்க என்னால செய்ய முடியாதா, அதை எதுக்கு இவர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சண்டை போடுறாங்க. இங்க வந்த பிறகு மறுபடியும் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஹீரோ வந்து அவங்க தாத்தாவை டிராப் பண்ண போறான். அப்ப வந்துட்டு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது இவ என்னடா என்னவோ இப்பதான் சின்ன பொண்ணு மாதிரி எங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போன்னு டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ சொல்றான், அப்ப அந்த வயசுல நீ பாட்டி அங்க இங்கன்னு பயங்கரமா கூட்டிட்டு போனியா தாத்தா அப்படின்னு கேட்கும் போது எங்கப்பா அதுக்கு டைம் இருந்தது, என்னோட ஓகே கரெக்டா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இப்பவும் நீ அதை அவங்களுக்காக பண்ணறதுக்கு தயாரா இல்லைல்ல அப்படின்னு சொல்றான். இவருக்கே கொஞ்சம் சங்கடமா தான் ஆயிடுது. இவங்க தாத்தாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து என்ன தோணுதோ அதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்றத நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. இந்த குழந்தைங்க டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆனா இவர் வந்து இவருக்கு பிடிச்சது ஹார்ட் சர்ஜன், அது ஆயிட்டாரு. அவனையும் அதை தான் ஆக வைக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஒரே குறிக்கோளா ஏமா வந்து ஹீரோவையும் அதையே பண்ண வச்சு திணிச்சிட்டாரு.
அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உன்னை அவர் அலோவ் பண்ணல, இப்போ உனக்கு என்ன வயசாகுது, இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட முடிவு தான், இதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட உன்னோட இதுவை நீ மாத்திக்கலாம், நீ மறுபடியும் வந்து பீடியாட்ரிஷியன் ஆகணும்னா அதுக்கானதை படி அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் என்னால முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது, உன்னால ஒரு ஹார்ட் சர்ஜரி என்ன அளவுக்கு சூப்பரா பண்ண முடியுது தெரியுமா, அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ நினைச்சினா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாத்தா கிட்ட போய் பேசுன்னு சொல்றா. மறுநாள் ஹீரோ போய் கேட்கறான். ஆனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. உனக்கு அறிவில்லை, நீ எவ்வளவு பெரிய ஹார்ட் சர்ஜன் ஆயிருக்க தெரியுமா, இப்போ போய் பீடியாட்ரிஷியன் ஆக போறேன்னு சொல்ற, அதெல்லாம் நடக்காது, போ இங்க இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ, நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தாத்தா ரொம்ப சோகமாக இருக்காரு. அப்போதான் ஹீரோயின் வரா. அவனுக்காக பிடிச்ச விஷயம்ட்டு எதையுமே நீங்கள் செய்யவே விட மாட்டீங்களா, அவனை இல்லை, நீங்கள் ஏன் வந்து யாரோட சந்தோஷத்தையும் யோசிக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அடுத்தவங்க செய்யணும், அதுதான் அவங்களோட சந்தோஷமுன்னு நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே தாத்தா விழுந்துட்டாரு. இப்போ வந்துட்டு மயக்கத்தில் இருக்காரு. தாத்தாக்கு வந்து சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா ரொம்ப நாளாக இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இப்போ சர்ஜரியை ஃபைனலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் இதுக்கு மேலே வந்துட்டு உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போகிறேன், உங்கள் யாரையுமே நான் சந்தோஷமாக வச்சுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. சரி, ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கல, இதுக்கப்புறம் அவங்களாம் சந்தோஷமாக இருக்க போகிறத நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்காகவாது நீங்கள் இருந்து தான் ஆகணும், ஒழுங்காக வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு இப்போவும் ஹீரோயின் சண்டை தான் போடுறா. அடே கிழவா, நீ பேஷண்ட்டு, நான் தான் உன்னோட கார்டியன், உனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் என்ன நடக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், ஸோ நீ வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி வந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு மேலே அவரால் எதனா பேச முடியுமா? ஹீரோவுக்கு தாத்தா மேலே என்ன கோபம் இருந்தாலுமே வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தாத்தாவும் பாட்டியும் தான் எல்லாமே. அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் உயிருக்கு உயிராக அவனை வளர்த்துருக்காங்க, அதனால அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா வந்து பாட்டி வந்து கில்லாடி கெத்து அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றும் ஆகாத அவர் வருவாரு, அவர் என்னை வந்துட்டு ட்ரிப்பு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாளே போய் பார்த்தா நம்ம தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னென்னலாம் ட்ரிப்பு போக போறோம் அப்படின்றத ஒரு டைரியில பிளானே போட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. பாட்டிக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அந்த டைரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சாக்லேட் ஃபேக்டரிக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வயசுல கூட உன்னால ட்ரிப் இருக்க முடியாது, அவன் கை கால் இழுத்துக்கிட்டு படுக்கையில் தான் படுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் இந்த தாத்தாக்கு நக்கல் குறையில. தாத்தாக்கு சர்ஜரி முடிஞ்சு நல்லபடியா கண்ணையும் திறந்துடுறாரு. அப்படியே அதோட கொஞ்ச நாள் ஆகுது. இந்த கிம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்டா இந்த மாதிரி ஒரு கல்யாண வாழ்க்கையை வாழறதுக்கு பேசாம அந்த பொண்ணை நீ டிவோர்ஸ் பண்ணிட அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எப்படியும் அவங்க தான் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு, சரி கால் பண்ண அன்னிக்கிட்ட நான் ஒரே ஒரு வாட்டியாவது பேசுறேன் அப்படின்னு கேட்கறான். என்னது அண்ணியா அப்படின்னு ஹீரோக்கு செம சிரிப்பு. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றா சாப்பிட்றதுக்காக. அப்போ உடனே என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவனுக்கு இவன் பொண்டாட்டி மேல லவ் வந்துடுச்சு போல, ஒய்ஃபை டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு கிம். அப்படியா, அப்பனா நான் என்ன பண்றது, நீ என்னம்மா பண்ணணும் அப்படின்னும் போது, நான் தான் இவரை பயங்கரமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணும்னே அவர் எதிர்க்கையே ஹீரோவை கிஸ் பண்றா. அவ்வளோதான், அவர் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அடே, அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, அதுக்கு தான் அறிவில்லை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதுன்னா நீ என்னடா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, சந்தோஷமா இழிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கோவமா கத்துறாரு. இனிமே என்ன பேர் சொல்லி மரியாதை இல்லாமலாம் கூப்பிடக்கூடாது, மரியாதையா அண்ணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோயினும் கலாய்க்கிறா. என்னது அண்ணியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறான். ஆமாண்டா, இவதான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறா ஹீரோ. ஆட போங்கடா, அவங்க சகவாசமே வேணாம் அப்படின்னு இவர் செம்ம கடுப்பாய் போயிடுறாரு. தாத்தா 2 வருஷத்துலயே பயங்கரமா குணமாயிடுறாரு. அவங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி ட்ரிப்புக்கும் கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து பீடியாட்ரிஷியனுக்கு படிக்கிறான், நம்ம ஹீரோயின் வந்து ஹார்ட் சர்ஜன்டாவே ஆயிட்டா. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமால எனக்கு அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.